வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/6/2006 முதல் பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுடைய சில முக்கியமான கவனத்திற்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் டெட் தேர்வர்களுக்கு உண்டான வழுக்கும் கோரிக்கைகள் என்ன? மீண்டும் பார்த்திங்கன்னா, சிறப்பு டெட்டை உடனடியாக நடத்துங்கள். கோரிக்கைகள் பல நூறு கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் திருப்பங்களோடு நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். சில அதிர்ச்சியான செய்திகள், சில உண்மையான செய்திகளையும் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1/6/2026 பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களே கவனத்தோடு இருங்க. சிறப்பு நிலை பெற உள்ள 2003, 2004, 2005 டிஆர்பி நியமனம் பணி வரன்முறை ஆசிரியர்களுடைய இந்த மாதிரி பணி வரன்முறைகள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கவனத்தோடு இருங்க. இன்னும் 3 மாதத்தில் சிறப்பு நிறை பெற உள்ளீர்கள். அதற்கு நீங்கள் கீழ்கண்ட ஆவணங்கள் எல்லாமே தயார் நிலையில். மீண்டும் பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பணி நியமன ஆணை, அப்பாயின்மெண்ட் லெட்டர், தொகுப்பூதியம் நீக்கம் செய்து பொதுவான ஆணை, ஓகேங்களா, 1/6/2026 முன் தேதியிட்டு பணி வரன் ஆணை, ஓகேங்களா, தனிப்பட்ட ஆணை அப்பொழுது வழங்கினார்கள். அப்போது தனியாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸு ஆணைகள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. தகுதிகான் பருவம் நிறைவு ஆணை, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. 1/6/2024 தேர்வு நிலை பெற்ற ஆணை. இவை அனைத்தும் பணி பதிவேட்டில் எஸ்ஆர் புக்கில் செய்யப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பணி பதிவேட்டில் பதிவு உள்ள பக்க நகல் தேவைப்படும். அதோடைய ஜெராக்ஸ் எல்லாமே இதெல்லாமே வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கிற மாதிரி எஸ்ஆர் புக்லேயும் சரி எல்லாமே கிளாரிட்டியோடு இனிமேல் வெரிஃபை பண்ணுறாங்க. எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, யூஜி, பிஜி, பிஎட், டிடெட் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் உண்மை தன்மை பெறப்பட்ட அவற்றின் விரவம், எஸ்ஆர் என்ட்ரி டீட்டெயில், ஓகேங்களா, எஸ்ஆர் புக்கு, எஸ்ஆருடைய என்ட்ரி டீட்டெயில்ஸு இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. 1/6/2026 இப்போதே பதிவு செய்வதன் நோக்கம் உண்மைத்தன்மை பெறப்படாமல் இருப்பின் இப்போதே தலைமை ஆசிரியர் வழியாக விண்ணப்பித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதே போல் 10th 12th யூஜி, பிஜி, பிஎட் டீச்சர் ட்ரைனிங் அதர் ஸ்டேட்டில் படித்திருப்பின் இது கட்டாய மதிப்பீடு எவாலுவேஷன் செய்யப்பட வேண்டும். உண்மைத்தன்மை எவாலுவேஷன் ஏற்கனவே வாங்கி இருந்து பணிப்பதிவேட்டில் பதிவு செய்தால் போதும், ஓகேங்களா. தற்பொழுது மீண்டும் புதியதாக வாங்க தேவையில்லை. அதே போல் 1/6/2006 இருந்து 31/12/2025 வரை பணிக்காலம் சரிபார்ப்பு விவரம் விடுதலையின்றி பணிப்பதிவேட்டில் பதிவு செய்துள்ளதை உறுதி செய்து கொள்ளுங்கள். செய்முறை தேர்வு, பொதுத் தேர்வு, சட்டமன்ற தேர்தல், மதிப்பீட்டு பணி, கோடை விடுமுறை என வரும் நாட்களில் பிஸியாக எல்லாருமே இருக்கும். ஏதேனும் டாக்குமெண்ட் என்ட்ரி இல்லாமல் அதை பொதுவான கால அவகாசம் உள்ளது. அதனால் இது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சில டாக்குமெண்ட் சொல்கிறாங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்த டெட் தேர்வில் சிறப்பு டெட்டு தோல்வி அடைஞ்சவங்க பார்த்திங்கன்னா 3.20 லட்சம் பேரில் 2.31 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சிறப்பு தகவல்கள் வந்திருக்கு. டெட் தேர்வில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு உடனடியாக சிறப்பு டெட்டை நடத்தி முடிச்சு ஆகுவோம் அப்படின்ட்டு நிறைய கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. சிறப்பு டெட்டு அரசு ஆசிரியர்களுக்கும் இருக்கும், அதே போல் டெட் தேர்வில் தோல்வி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கும் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும் மக்களே. அதனால் தயாராகிக்கோங்க. சிறப்பு டெட்டுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. எப்பொழுது சிறப்பு டெட்டை வச்சாலும் சரி இந்த மாத இறுதிக்குள்ளார உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டெட் தேர்வில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை ஏதாவது 1-2 மதிப்பெண்கள் கிடைத்தால் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. அடுத்த கட்டம் இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள் மக்களே. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.